இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் இயக்குனர் ஹரிஷ் சங்கர் இவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய உஸ்தான் பகத்சிங். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்தில் ஒரு நேர்மையான முதலமைச்சர், அந்த முதலமைச்சரை துப்பாக்கியால் சுட்டு தள்ளிடுறாங்க. அந்த முதலமைச்சர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிடுறார். அந்த நேர்மையான முதலமைச்சர் ஏண்டா உயிர் தப்பணும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தாண்டி இடைக்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை போடுறாங்க. அந்த இடைக்கால முதலமைச்சரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதையெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வில்லன். அந்த வில்லன் எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, அந்த வில்லன் அடுத்த சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வில்லனுக்கு தெரியல, ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி தாண்டி ஒரு சிஎம் ஆகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாம ஒரு சிஎம் போட்டு தள்ளிட்டா நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தது கொஞ்சம் நம்ம பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த படம் கதைக்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் இந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் அடுத்து சிஎம் நம்ம வில்லன் ஆகுறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கூட ஒரு கேங் இருக்கு. எல்லாமே இந்த கஞ்சா இதெல்லாம் பழக்கத்தில் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் காட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் ஒரு கூட்டங்கள் அதெல்லாம் பரிமாறி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ளே போன ஒரு கட்டத்தில் அந்த பையன் அதாவது வில்லனோட பையன் காணாமல் போயிடுறாரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் காணாம போனதுனால வில்லன் கோவப்படுறாரு. கோவப்பட்டு எப்படியாவது பையனை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் கிடைக்கிறாரா கிடைக்கலையா அப்படிங்கிறது இந்த கதையில் ஒரு விஷயம் இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி அடுத்து நம்ம ஹீரோ வர்றாரு. இந்த ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் அழகுராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஃபீஸரும் அந்த ஒரு ஒட்டுமொத்த உருவத்தில் அடங்கி இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த படத்தில் கதையில் ட்ராவல் ஆகுறாரு. ஸோ அடுத்து இந்த படத்தில் என்ன ஆகுது? வில்லன் சிஎம் ஆகுறாரா இல்லையா? இல்லை ஃபஸ்ட்டு நேர்மையாக இருந்த முதலமைச்சர் உடல்நலம் சரியாகி திரும்ப முதலமைச்சராக வராரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தில் கதையாக கொண்டு இந்த படத்தை ஒரு முழு நீள படமாக எடுத்து வச்சிருக்கிறதுங்கிறது பக்கத்தில் இருக்க படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி எடுத்து வச்சு எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே இந்த திரையை நோக்கி பார்க்குற பார்வைகள் எல்லாம் நம்ம பக்கம் அப்படி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அவங்கள நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் இதையெல்லாம் எப்படி கதைன்னு வச்சு இந்த படம் சீக்கிரம் முடியாதா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இந்த தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதைகளத்தில் ஒன்று அடித்து ஒன்று நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இந்த படத்தில் ஒரு சிஎம் தாக்கிட்டு இன்னொரு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது இந்த பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில், இப்போ உள்ள டிஜிட்டல் முறையில், அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே தாண்டி ஒரு சாதாரண ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கூட 1008 ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு வில்லன் சிஎம் ஆகணும் அப்படின்னா ஒரு நேர்மையான ஒரு சிஎம் போட்டு தள்ளிட்டா நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கான்செப்டாக நம்ம இந்த படத்தில் எடுத்து வச்சு இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதை பாராட்டலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் இந்த தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஹீரோ அவங்களுக்கான ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான். இது பார்க்க வேண்டிய படங்கள் ஃபேமிலியோட பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போக வேண்டாம். பிடிச்ச அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்த்துக்கிட்டோம்.
அப்படி தான் இந்த படம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. என் படத்துக்கு வரவங்க வாங்க, வராதவங்க இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இந்த படம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையும் இந்த படத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபியும் இசை இதையெல்லாம் இருந்தாலும் அந்த படத்தினுடைய கதை ஒன்று இருக்குது. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இசை அமையணும், இசைக்கு கதைக்கும் ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே அந்த கதைக்கு ஒன்றி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தினுடைய ஒரு கதை முழுமையாக ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து போய் சேரும். ஸோ அந்த வகையில் இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து அந்த கேட்டகரியில் இல்லை. ஸோ அதனால் இந்த படம் பார்க்க விருப்பம் இருக்கவங்க தேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். நன்றி.